பாசிச பாரதிய ஜனதா கட்சி என்று விமானத்தில் கூக்குரலிட்டு எதிர்ப்பை வெளிப்படுத்திய பெண் ஒருவரை தூத்துக்குடி புதுக்கோட்டை காவல்துறையினர் கைது செய்தனர். தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவி தமிழிசை சவுந்தரராஜன் மேற்கொண்ட முறைப்பாட்டின் பிரகாரம் அவர் கைது செய்யப்பட்டார். கன்னியாகுமரியிலிருந்து தூத்துக்குடி சென்ற விமானத்தில் பயணித்த தமிழிசைக்கு எதிராக அதே விமானத்தில் பயணித்த இளம்பெண் பாசிச பாரதிய ஜனதா கட்சி என்று எதிர்ப்பை வெளிப்படுத்தும் வண்ணம் கூக்குரலிட்டதாக கூறப்படுகிறது. தனக்கு எதிராக அவர் கூக்குரலிட்டது பற்றி கவலைப்படவில்லை என்று தெரிவித்த தமிழிசை சவுந்தரராஜன் இந்த பெண் தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்தவராக இருக்க வேண்டும் என்று கூறினார். விமானத்திற்குள் சக பயணிகளுக்கு முன்னால் அப்படி கோஷம் போடுவதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை. அவர்களின் பின்புலத்தை நான் சந்தேகிக்கிறேன். அவர்கள் சாதாரண பயணி மாதிரி எனக்கு தோணவில்லை. எனது உயிருக்கே ஆபத்தான ஒரு சூழ்நிலை அங்கே இருந்தது என்று தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் எழுந்து நின்று கையை உயர்த்தி கோஷம் போட்ட விதம், அவர்களுக்கு பின்புலத்தில் ஏதாவது ஒரு அமைப்பு இருக்கும் என்று நான் சந்தேகிக்கிறேன். அவர்கள் சொன்ன வார்த்தைகள் சாதாரண பயணிகள் சொல்லுகின்ற வார்த்தையும் கிடையாது. அதனால நான் புகார் அளித்திருக்கிறேன். எனினும் எதிர்ப்பை வெளிப்படுத்த தனக்கு உரிமை உள்ளதாக கைது செய்யப்பட்ட இளம்பெண் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இந்நிலையில் அவரை தூத்துக்குடி புதுக்கோட்டை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை மெரினா கடற்கரையில் போராட்டங்களை நடத்துவதற்கு தடை விதித்த தமிழக அரசின் உத்தரவை சென்னை மேல் நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. ஜல்லிக்கட்டு எனப்படும் ஏறு தழுவுதலுக்கு ஆதரவாக கடந்த ஆண்டு நடைபெற்ற மாபெரும் போராட்டத்தின் பின்னர் சென்னை மெரினாவில் போராட்டங்களை நடத்த தமிழக அரசாங்கம் அனுமதி மறுத்து வருகிறது. இந்நிலையில் சென்னை மெரினாவில் போராட்டங்களை நடத்துவதற்கு தமிழக அரசு விதித்துள்ள தடைக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் மெரினாவில் போராட்டம் நடத்தலாம் என்று மேல் நீதிமன்றத்தின் நீதிபதி ஒருவர் தீர்ப்பு வழங்கியிருந்தார். அதற்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த மேன்முறையீட்டை விசாரணை செய்த சென்னை மேல் நீதிமன்றம் தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்துள்ளது. தமிழகத்தில் நடைபெறும் போராட்டங்களை அதிகாரிகள் ஒழுங்குபடுத்த வேண்டும் எனவும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கேரள மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றிய மீனவர்களில் 200 பேருக்கு காவல்துறை பதவிகள் வழங்கப்பட உள்ளதாக அம்மாநில நிதியமைச்சர் தோமஸ் இசாக் தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை கேரளாவில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தின் போது மீட்பு நடவடிக்கையில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் முப்படையினருடன் அம்மாநிலத்தைச் சேர்ந்த மீனவர்களும் தமது சொந்த செலவில் ஈடுபட்டதோடு 80,000க்கும் அதிகமான பொதுமக்களை காப்பாற்றியுள்ளனர். கேரள மீனவர்களின் அர்ப்பணிப்புடன் கூடிய பணியை கௌரவித்து அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களுக்கான நற்சான்றிதழ்களையும் அண்மையில் வழங்கியிருந்தார். இந்நிலையில் அம்மீனவர்களில் 200 பேரை காவல்துறை பணியில் இணைத்துக் கொள்ள உள்ளதாக மாநில நீதி அமைச்சர் தோமஸ் இசாக் அறிவித்துள்ளார். மீன்வளத்துறையின் சார்பில் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் மீனவர்களை கொண்டு மீட்புக் குழு அமைக்கப்படும் என்றும் இந்த 2 திட்டங்களும் மாநில அமைச்சரவையினால் அங்கீகரிக்கப்பட்டு விட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொள்ளிடம் ஆற்றில் அமைந்துள்ள மேலணையின் மதகுகள் உடைந்தமைக்கு தமிழக அரசே பொறுப்பென திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் வெளியிட்டுள்ளார். இன்று அந்த பகுதியை பார்வையிட்ட ஸ்டாலின் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இவ்வாறு கூறினார். கொள்ளிடம் ஆற்றில் அமைந்துள்ள மேலணையின் மதகுகள் உரிய முறையில் ஆய்வுப் பணிகள் நடைபெறாதமையே அதற்கு காரணம் என்று ஸ்டாலின் குற்றம் சுமத்தினார். மதகுகளின் திருத்தப் பணி விரைவாக நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்த போதிலும் 40% பணியே தற்போது நிறைவடைந்துள்ளதாக அவர் குறை கூறினார். அணையின் மதகுகள் உடைந்தமைக்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் பதவி விலகி இருக்க வேண்டும் என்று கூறிய ஸ்டாலின் சட்டசபை உறுப்பினர்களை திருப்திப்படுத்துவதற்காகவே அரசு பெருந்தொகை பணத்தை செலவிடுகிறது என்றும் குற்றம் சுமத்தியுள்ளார். முன்கூட்டியே இந்த அரசு ஆய்வு செய்திருந்தால் இதை நிச்சயமாக தவிர்த்திருக்க முடியும். முறையான அறிவிப்பில்லாத வகையில்
திடீரென்று தண்ணீரை அதிகமான அளவிற்கு திறந்துவிட்ட காரணத்தால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. எனவே அரசினுடைய அலட்சியத்தால் இந்த கொடுமை நடந்திருக்கிறது. பாகிஸ்தான் எல்லைப்பகுதியுடனான ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குவாப்ரா மாவட்டத்தில் உள்ள பல்பீர் எல்லைக்கோட்டு பகுதியில் உள்ள இந்திய படைகளின் கண்காணிப்பு முன்னிலை முகாமை பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று பார்வையிட்டார். இதன் மூலம் இப்பகுதிக்கு பயணம் மேற்கொண்டு முதலாவது பாதுகாப்பு அமைச்சராக அவர் விளங்குகிறார். கடந்த சில நாட்களாக தீவிரவாத தாக்குதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் நிலை கொண்டுள்ள இந்திய ராணுவம் தீவிரவாத தாக்குதல்களை முறியடிக்க தயார்படுத்தலில் ஈடுபட்டுள்ளது. இந்நிலையில் அங்கு பயணம் மேற்கொண்ட அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிலைமைகளை பார்வையிட்டதுடன் படையினருடன் கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார். அவருடன் இந்திய ராணுவ தளபதி பிபின் ரவதவும் உடன் சென்றிருந்தார்.